ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு இன்று தொடக்கமாக 10 தினங்கள் மிகவும் கோலாகலமான ஒரு சுபமான உற்சவம். சித்திரை மாசத்து திருவாதிரை நட்சத்திர சுபதினம். சுவாமி ராமானுசர் திரு அவதரித்த நன்னாள். சுவாமி ராமானுசருடைய திரு அவதார உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. சுவாமி ராமானுசர் சாட்சாத்து ஆதிசேஷன், திருவனந்தாழ்வானுடைய திரு அவதாரம். எம்பெருமானுடைய தொல்லருளாலே இந்த பூவுலகத்தினுடைய நன்மைக்காக ஆதிசேஷன் சுவாமி ராமானுசராக திரு அவதாரம் செய்தார். சித்திரை மாசத்து திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆசூரி கேசவப் பெருமாள் காந்திமதி என்னும் தம்பதியினருக்கு ஸ்ரீபெரும்பூதூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தார். அந்த சுவாமி ராமானுசர் ஆச்சாரிய சார்வபௌமர், ஆச்சாரியர்களுக்குள்ளே தலைவராய் நடுநாயகமாக விளங்குகிறார். இந்த ஆச்சாரியரோடு தொடர்பு வேண்டும் என்று இவருக்கு முன்பே இருந்த நாதமுனிகள் முதலான ஏன் ஆழ்வார்கள் அத்தனை பேருமே இவரோடு தொடர்பு சம்பந்தம் வேண்டும் என்று விரும்பினர். இவருக்கு பின் பிறந்தவர்களான ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இவருடைய திருவடி தொடர்பு, திருவடி சம்பந்தத்தினாலேயே நமக்கு வாழ்ச்சி, நமக்கு முக்தி கிட்டுகிறது என்று உபதேசிக்கின்றனர். ஆக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற சுவாமி ராமானுசருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் இன்று தொடக்கமாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே சுவாமி ராமானுசருடைய அடியவர்களான நமக்கு முக்கியமான கடமை என்னவென்றால், எந்தெந்த திருக்கோவில்களிலே சுவாமி ராமானுசருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொண்டு முடிந்தவரை அந்தந்த இடத்திற்கே சென்று அந்த உற்சவங்களிலே பங்கு கொண்டு ராமானுசருடைய திருவருளை பெற வேண்டும். அதே சமயத்திலே சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை நாம் உள்ளபடி அறிந்து அதிலே ஈடுபட வேண்டும். ராமானுசர் நமக்காக ஆற்றியிருக்கிற பெரும் தொண்டுகள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நன்றியோடு இருக்க வேண்டும். இது ரொம்ப அவசியம். ஆகவே சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை இயன்றவரை இந்த 10 தினங்களிலே அனுபவிக்கலாம் என்று தொடங்குவோம். சுவாமி ராமானுசருடைய பெருமைகள் சமுத்திரம் போல ரொம்ப அகாதமாய், ரொம்ப ஆழங்காண முடியாமல் அப்படி பறந்து விரிந்து காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட பெருமைகளை இந்த 10 தினங்களுக்குள்ளே முழுவதுமாக நாம் பார்த்துவிட முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இந்திரியங்கள், இதை கொண்டு எவ்வளவு தூரம் அந்த ராமானுசருடைய பெருமைகளை பேசி அனுபவிக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் ராமானுசருடைய பெருமைகளை கேட்க முடியுமோ, அந்த அளவிற்கு நாம் நம்முடைய இந்த இந்திரியங்கள், புலன்களை கொண்டு ராமானுசர் விஷயத்தில் ஈடுபட்டால் அப்போ இந்த புலன்களுக்கெல்லாம் சத்வகுணம் அது வளரும். அதனாலேயே ராமானுசருடைய அந்த அருள் நமக்கு இன்னும் அதிகரிக்கும். ஆகவே இயன்றவரை நாம் ராமானுசருடைய பெருமைகளை அனுபவிக்கலாம் என்று தொடங்குவோம். ராமானுசருடைய பெருமைகளை பல விதங்களிலே பல பெரியோர்கள் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானதொன்று சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை கூறும் ராமானுச நூற்றந்தாதி. திருவரங்கத்தமுதனார் என்னும் ஆச்சாரியர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய சீடராய் விளங்குபவர் திருவரங்கத்தமுதனார். இவர் தம்முடைய ஆச்சாரியரான கூரத்தாழ்வானுக்கு மிகவும் அன்பராய் விளங்குகின்ற சுவாமி ராமானுசர் திறத்திலே மிக்க ஈடுபாட்டோடு ராமானுச நூற்றந்தாதி என்னும் அற்புதமான நூலை சமர்ப்பித்திருக்கிறார். 108 பாசுரங்கள் கொண்டு ரொம்ப அழகாக ராமானுசருடைய பெருமைகளை விளக்குகின்ற அற்புதமான ஒரு நூல். இந்த நூலை சுவாமி ராமானுசரே தம்முடைய திருச்செவிகளாலே கேட்டு இன்புற்று இதை தம்முடைய அடியவர்கள் அனைவரும் நிச்சலும் சேவிக்க வேண்டும் என்று ராமானுசரே தெரிவித்திருக்கிறார் என்றும் பெரியோர்கள் பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பது இந்த ராமானுச நூற்றந்தாதி என்னும் அற்புதமான திவ்ய பிரபந்தம். திருவரங்கத்தமுதனார் சுவாமி ராமானுசருடைய தனிப்பெருமைகளையெல்லாம் அழகான பாசுரங்களிலே வெளிப்படுத்தி அதை ராமானுசரிடத்திலே சமர்ப்பித்தார்.
அதை கட்டாட்சித்த சுவாமி ராமானுசர் அதனாலே தமக்கு திருப்தி இல்லை என்றும், நம்முடைய பெருமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அப்பொழுது நமக்கு ஆழ்வார்கள் தரத்தில இருக்கிற அந்த பிராபண்யம் பக்தி, ஆச்சாரியர் தரத்தில இருக்கிற பக்தி, திவ்ய தேசங்களிலே நமக்கு இருக்கிற ஈடுபாடு, இதையெல்லாம் வெளிப்படுத்துமாறு பாசுரங்களை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று கூற, அதற்கேற்பத்தான் திருவரங்கத்தமுதனார் அற்புதமான இந்த ராமானுச நூற்றந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக சுவாமி ராமானுசருக்கே மிகவும் உகப்பு, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அழகான திவ்ய பிரபந்தம் ராமானுச நூற்றந்தாதி. ஆக ராமானுச நூற்றந்தாதியையே துணையாக கொண்டு ராமானுசருடைய பெருமைகளை அனுபவிக்கலாம். அதிலேயும் ராமானுசருக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆழ்வார்கள் திறத்திலே ராமானுசருக்கு இருக்கிற அந்த பிராபண்யம் பக்தி, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிற பாசுரங்களை கொண்டு ராமானுசருடைய பெருமைகளை அனுபவிக்கலாம்னு தொடங்கலாம். ஆழ்வார்கள் அவதரித்த அந்த வரிசை கிரமத்தை மணவாள மாமுனிகள் ஒரு பாசுரத்தில் அழகாக வெளிப்படுத்துகிறார். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாழ் தூளி நற்பானன் நற்களியன் ஈதிவர் தோத்த தடைவாம் இங்கு என்று அழகாக காட்டிக் கொடுக்கிறார். இதையே துணையாக கொண்டு இந்த வரிசை கிரமத்திலேயே சுவாமி ராமானுசர் அந்தந்த ஆழ்வார்களிடத்திலே எப்படி ஈடுபட்டார் என்பதை திருவரங்கத்தமுதனார் தம்முடைய அந்த பாசுரத்திலே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சுருக்கமாக அனுபவிக்கலாம். அதிலே இன்றைய தினம் முதல் ஆழ்வார் பொய்கையார். அந்த பொய்கையாழ்வார் திறத்திலே சுவாமி ராமானுசருக்கு இருக்கிற விருப்பம், ஈடுபாடு, பக்தி, அதை அழகான பாசுரத்திலே வெளிப்படுத்துகிறார். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத் தெரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசனும் இறையவனே என்று அழகாக தெரிவிக்கிறார் திருவரங்கத் தமுதனார். பொய்கையாழ்வார் இந்த பூவுலகத்திலே இருள் மூடி இருக்கிறது, அந்த இருளை நீக்குவதற்காக அழகான விளக்கை சமர்ப்பித்தார், திருவிளக்கு ஏற்றினார் என்று தெரிவிக்கிறார். வருத்தும் புறவிருள் மாத்த. புறவிருள் என்றால் வெளியே பரவி கிடக்கின்ற இருள். அப்படி என்றால் நாம் கண்களாலே பல விஷயங்கள் நமக்கு கண் முன்னாடி இருக்கிற இந்த பொருள்களை எல்லாம் பார்த்து அறிந்து கொள்ளுவதற்கு தடையாக இருக்கிற இருட்டு, அந்த இருள் அது இவ்விடத்திலே கூறப்படுவதாக கொள்ள வேண்டாம். புறவிருள் என்றால் இந்த வெளியே இருக்கிற விஷயங்கள், நாம் கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்ளுகிற இத்தனை விஷயங்கள், இதோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஒரு இருள். இவ்விடத்துல இருள் என்றால் அஞ்ஞானம், அறிவின்மை என்று கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை பத்தின சரியான ஞானம் இல்லாமைதான் இவ்விடத்துல புறவிருள். இந்த விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனப்பட்டவை, எம்பெருமானாலே நியமிக்கப்படுபவை என்பதை தெரிந்து கொள்ளாமல் அந்த வெளியில இருக்கிற அந்த தோற்றங்களையே கொண்டு அதது சுதந்திரமாக இயங்குகின்றன என்று நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டிருத்தல் தான் இவ்விடத்துல இருள், புறவிருள், அஞ்ஞானம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த புறவிருளாலே நமக்கு என்ன ஏற்படும்னா வருத்தம் தான் ஏற்படும். அந்தந்த பொருள்கள் எம்பெருமானுடைய நியமனத்தினாலே அது தன்னுடைய காரியத்தை செய்கிறதுன்னு தெரிந்து கொண்டால் அப்போ நமக்கு வருத்தம் ஏற்படாது. ஆனால் இந்த பார்க்கப்படுகிற இத்தனை விஷயங்களும் தானே இயங்கி தானே தன்னுடைய காரியங்களை செய்கின்றன, எம்பெருமான் பகவானுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிந்து கொண்டால் அப்ப அதனால என்ன ஏற்படும்னா வருத்தம் தான் ஏற்படும். இந்த பூமியிலே நாம் பார்க்கிற அத்தனை பொருள்களும் எம்பெருமானுக்கு வசப்பட்டவை, எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டு அதது தன்னுடைய காரியங்களை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு வருத்தம் ஏற்படாது. அந்த ஞானம் இல்லாமல் போனால் இப்ப வருத்தம் தான் ஏற்படும். ஏன்னா அந்தந்த காரியங்களினால இன்ப துன்பங்கள் நமக்கு வரும். அப்ப அந்த துன்பங்களை சந்திக்கும் பொழுதோ அது பெரிய வருத்தமாக போய் கடைசியில பெரிய துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் அவர்களாக நம்மை அது ஆக்கிவிடுகிறது. ஆக அப்படிப்பட்ட வருத்தத்தை கொடுக்கக்கூடிய புறவிருள் பொய்கையாழ்வார் தம்முடைய முதல் பாசுரத்திலேயே என்ன நமக்கு விளக்கினார் என்றால், வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று. இந்த பெரிய பூமி இது அகல் போலே இருக்கிறது. ஒரு அகல்னு சொன்னால் அதை உண்டாக்கினவன் ஒரு குயவன் தானே அந்த அகலை செய்ய வேண்டும். அப்போ கர்த்தா என்று ஒருத்தர் இருக்கிறார். அதே போல இந்த பூமியை படைத்தவன் என்று ஒருத்தன் இருக்கிறார். அவர்தான் பிரம்மம், அவர்தான் பகவான். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, பெரிய இந்த சமுத்திரம் அதுதான் நெய் போலே இருக்கிறது.
சமுத்திரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அது யாரோ ஒருத்தர் நியமிக்கிறார். அப்படி நியமித்ததுனால தான் அது அதனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நியமிப்பவர் யாருன்னா அவர்தான் புருஷோத்தமனான பகவான். வாறுகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று பெரிய சூரியன் அவர் தினமும் உதிக்கிறார். அந்த சமயத்துல சரியா உதித்து சரியா அந்த சமயத்துல அஸ்தமனம் அடைகிறார் என்றால் இப்ப இதற்கும் இந்த சூரியனை நியமிப்பவராக ஒருத்தர் இருக்க வேண்டுமே, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பூமி, இதுல இருக்கிற சமுத்திரம், சூரியன் அனைத்தையும் நியமிப்பவர் புருஷோத்தமன் என்று இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி அந்த எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு புறவிருள், இந்த வெளி விஷயங்களை பற்றின அஜ்ஞானம்ங்கிறது நீங்கும். இதையே பொய்கையாழ்வார் உபதேசிக்கிறார். வருத்தும் புறவிருள் மாற்ற, இந்த புறவிருளை மாற்றுவதற்காக, புறவிருளை போக்கி உயர்ந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எம் பொய்கை பிரான், பொய்கையாழ்வார் அழகான ஒரு பொய்கை குலத்திலே திருவதாரம் செய்தார். திருவெக்கா என்னும் அற்புதமான திவ்ய கஷேத்திரம், திவ்ய தேசம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்னும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அவ்விடத்திலே அழகான பொய்கை சரஸ், அந்த குலத்திலே அவதரித்தார். பொய்கையாழ்வார் என்று திருநாமம். ஆனால் இங்க பிரான் என்று தெரிவிக்கிறாரேன்னா அவர் செய்திருக்கிற உபகாரம், இந்த உலகத்திற்காக பொய்கையாழ்வார் செய்திருக்கிற மகோபகாரம் என்னவென்றால், முதலிலே திராவிட வேதமாக இருக்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை வெளிப்படுத்தின பெருமை என்பது அவருக்குத்தானே சாரும். அவர்தானே முதலிலே இந்த பாசுரங்களையே தொடங்கி வைத்தார். வையம் தகழியா என்று அற்புதமாக அருளி செய்து திவ்ய பிரபந்தத்தையே தொடங்கினார். திராவிட வேதம் தமிழ் வேதத்தை வெளிப்படுத்தினார். நிகரற்றதாய் உயர்ந்ததான உபகாரத்தை செய்தமையினாலே பொய்கையாழ்வார் பொய்கைப்பிரான் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த பொய்கைப்பிரானை ராமானுசர் எம் பொய்கைப்பிரான் என்று அன்போடு தெரிவிப்பராம். அவருக்குத்தான் எவ்வளவு இந்த உலகத்தவர்களிடத்தில் இருக்கிற அந்த அன்பு. இவர்களெல்லோரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பொய்கையாழ்வார் அன்றே துவாபர யுகத்தினுடைய இறுதி, அதாவது கலியுகத்தினுடைய தொடக்கம், 2 யுகத்திற்கும் நடுவிலே இருக்கிற சந்திக்காலம், அந்த இடைப்பட்ட காலத்திலே அவதரித்து இனி பிற்பாடு வரப்போகிற அத்தனை ஜனங்களும் இந்த பாசுரங்களை தெரிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று அந்த கருணையினாலே தாம் இந்த பாசுரங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரே என்று கொண்டு அவரோடு நமக்கு ஒரு தொடர்பு வேண்டும், சம்பந்தம் வேண்டும் என்று என்னுடைய சுவாமி என்று தெரிவிப்பதற்காக எம் பொய்கை பிரான் என்று தெரிவிக்கிறார். எம் என்பதினாலே தம்மோடு மட்டும் தொடர்பு அதை சொல்லிக் கொள்ளாமல் தமக்கு தொண்டர்களாக இருக்கிற அத்தனை பேரோடும் பொய்கை பிரானுக்கு தொடர்பு உண்டு. இத்தனை பேருக்கும் சுவாமியாய் உபகரித்தவர் பொய்கையாழ்வார் என்று கொண்டு எம் பொய்கை பிரான் என்று ரொம்ப விசேஷத்தோடு அன்போடு அவர் தெரிவிப்பராம் சுவாமி ராமானுசர். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் என்று அந்த பொய்கையாழ்வார் திறத்திலே ராமானுசர் மிகவும் ஈடுபட்டவராய் எப்பொழுதும் அவருடைய திருவடிகளையே அன்போடு தியானித்துக் கொண்டிருப்பார். அப்படி அந்த பொய்கையாழ்வார் என்ன உபகாரம் செய்தார் என்பதை மேலே தெரிவிக்கிறார். மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத் திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன். ஒரு இடம் இருளாலே மூடப்பட்டிருந்தால் அப்போ சாதாரண விளக்கேற்றினாலே அந்த இருள் அது விலகிப்போம். ஆனால் இங்க கண்களுக்கு நன்கு புலப்படுகின்ற இந்த பொருள்களை பற்றின அஜ்ஞானம், அறிவின்மை அது தொலைய வேண்டும் என்றால் இப்ப சாதாரண விளக்கு அதற்கு போராதே, உயர்ந்த திவ்யமான விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட திருவிளக்கைத்தான் பொய்கையாழ்வார் ஏற்றியிருக்கிறார். மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன்னெறித்த திருவிளக்கை என்று தெரிவிக்கிறார். மறையின் குருத்தின் பொருளையும், மறை என்றால் வேதங்கள். வேதங்களெல்லாம் ஏன் மறை என்று கூறப்படுகிறது என்றால் தன்னுடைய அர்த்தத்தை அது மறைத்து கொண்டு விடுமாம். வேதங்களிடத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு மரியாதையோடு தர்ம சிந்தனையோடு அணுகினால்தான் அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை நன்கு மனதிலே உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அந்த வேதங்கள் அதனுடைய உண்மையான அர்த்தத்தையே நமக்கு புலப்படுத்தும். நாம கொண்டு இந்த வேதங்களை படித்து புரிந்து கொண்டு விடப் போகிறோம் என்ற கர்வத்தினாலோ அல்லது வேறு ஏதேனும் அபிப்பிராயத்தோடு அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள அணுகினால் அப்ப சரியான அர்த்தம் அதை நமக்கு அது புலப்படுத்தாது என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ உயர்ந்த மறை, தன்னிடத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு ஆச்சாரியனிடத்திலே உயர்ந்த பக்தியோடு அணுகினால் அப்போ தன்னுடையதான சீரியதான அர்த்தத்தை அது வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற மறை,
இப்ப அந்த மறையினுடைய அர்த்தம் அது இந்த பூவுலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கிட்டினால்தான் இந்த அறிவின்மைங்கிறது போகும். ஆனால் நாம் அந்த இருளாலேயே கட்டப்பட்டு மூடப்பட்டிருப்பதினாலே நமக்கு அந்த மறையின் பொருளை நேரே வழங்கினால் அப்போ அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக மறையின் குருத்தின் பொருளையும், மறை வேதங்களினுடைய முழுமையான பொருள் அது எங்கு கிடைக்கும்னா அதனுடைய குருத்து, அதனுடைய முடிவு பகுதி வேதாந்தம் உபனிஷத்து என்று தெரிவிக்கப்படுகிறது தான் மறையின் குருத்து. மறை வேதங்களையே ஒரு மரமாக சொல்லலாம். மரத்துல எப்படி பல கிளைகள் இருக்குமோ அதே போல இந்த வேதங்களிலே பல சாக்கைகள், பல பிரிவுகள் அமைந்திருக்கின்றன. மரத்திலே குருத்து என்பதுதான் முக்கியமான பகுதி. அந்த குருத்து எந்த வாட்டமும் இல்லாமல், அது வெட்டப்படாமல், அது நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த குருத்துக்கு ஏதேனும் ஆபத்து வந்ததுன்னு சொன்னால் அப்போ மரத்திற்கே ஆபத்து, மரத்தினுடைய ஆரோக்கியமே பட்டு போய்விடும். அதனாலே மரமே அழிந்தும் போய்விடும். ஆக அவ்வளவு முக்கியமான பகுதி. அதே போல இந்த வேதங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி, சாரமான பகுதி எதுன்னா அது வேதாந்தங்கள். அந்த வேதாந்தங்கள்ல தான் எம்பெருமானுடைய பெருமை, ஜீவாத்மாவினுடைய தன்மை இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், நன்றாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட குருத்தின் பொருள் அதைத்தான் இப்போ பொய்கையாழ்வார் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த மறையின் குருத்தின் பொருளை நேரே நமக்கு கொடுத்தால் அது நம்மாலே நன்கு புரிந்து கொண்டு அதை நம்மால கடைபிடிக்க முடியுமான்னு பார்த்தா மிகவும் சிரமம். ஆகவே அதை என்ன பண்ணுகிறார்னா மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, உயர்ந்த சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே அமைந்திருக்கிற அந்த மறையின் குருத்தின் பொருள், அந்த சாரமான பொருளை எடுத்து செந்தமிழ், ரொம்ப இனிமையான தமிழ், கேட்கும் பொழுதே அவ்வளவு இனிமை ரசம், சொட்ட சொட்ட ரொம்ப அழகான பாசுரங்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் அருள் செய்திருக்கிற அந்த திருவந்தாதி பாசுரங்கள் என்பதே மிகவும் இனிமையானது. ஒரு பாசுரம் ரெண்டு பாசுரம்னு ஒவ்வொன்னா கேட்க கேட்க அப்படியே ஆர்வத்தை வளர்த்து இன்னும் மேலே கேட்க வேண்டும், இன்னும் மேலே அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்து அதே சமயத்துல ரொம்ப இனிமையாக ரொம்ப உயர்ந்த பொருளை நமக்கு அந்த பாசுரங்கள் மூலமாகவே உபதேசிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த செழுமை அது சேர்ந்திருக்கிற அழகான இந்த பாசுரங்கள் மூலமாக உயர்ந்த மறையின் குருத்தின் பொருளையும் ரெண்டுத்தையும் கலந்தார். செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து, ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து திரித்து விட்டாராம். ஒரு விளக்கேற்ற வேண்டும்னா அதற்கு திரி போட வேண்டுமே. பொய்கையாழ்வார் தம்முடைய விளக்கிலே வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக என்று இப்படித்தான் தெரிவித்தார். அதுல ஒரு திரி இட்டார்னு தாம் நேரே சொல்லவில்லை. அந்த குறை போகும்படியாக இந்த திருவரங்கத்தமுதனார் தம்முடைய பாசுரத்திலே இந்த விளக்குக்கு எது திரி என்றால் அது மறையின் குருத்து, வேதாந்தங்களுடைய சாரமான பொருள், செந்தமிழ் அழகான இனிமையான தமிழ், இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து திரித்து ரொம்ப அழகான ஒரு திரியாக இட்டு விளக்கேற்றிருக்கிறார். ஒன்ன திரித்து அன்னை எரித்த திருவிளக்கை, ரெண்டுத்தையும் ஒன்னாக கலந்த பிற்பாடு இப்ப ஒரே திரி. இதற்கு முன்னாடி சம்ஸ்கிருத நூல், அதாவது வடமொழி வேதாந்தம், அது ஒரு தனி திரியாக எரிந்து கொண்டிருந்தது. தமிழ் நூல் அது தனியான ஒரு திரியாக எரிந்து கொண்டிருந்தது. தனியா ஒவ்வொரு திரியா எரிந்தால் அப்போ முணுமுணுன்னு எரியும், ரொம்ப பிரகாசமா எரியாது. ஒரு காற்றடித்தால் அணைந்து போவதற்கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் இரண்டையும் ஒன்றாக திரித்து ரொம்ப திடமான திரியாக ஆக்கி விளக்கை ஏற்றினால் அப்போ அது பிரகாசமாக எரியும், நின்று ரொம்ப நிலை விளக்காக எரியும். ஆக அதே போலத்தான் இப்ப இரண்டையும் கலந்து ரொம்ப அத்தியாச்சரியமாய் ரொம்ப இனிமையான அந்த திவ்ய பிரபந்தம், முதல் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அதுதான் இப்ப உயர்ந்த திருவிளக்கு. இப்ப இதன் மூலமாக நமக்கு வடமொழி மறை அந்த வேதாந்தங்களுடைய நுண்ணிய பொருள், சாரமான பொருள் அதுவும் நமக்கு எளிமையாக கிட்டிவிடுகிறது. ஆக நம்முடைய அக்ஞானம் இருள் போய்விடுகிறது. இந்த பூவுலகத்திலே அனைத்தும் எம்பெருமானுக்கு வசப்பட்டவை, எல்லாம் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவை, எம்பெருமானுடைய நியமனத்தினாலே தான் அனைத்தும் இயங்குகிறது என்ற அந்த ஞானம் நமக்கு ரொம்ப எளிய விதத்திலே கிட்டிவிடும். அதனாலே நமக்கு வருத்தம் போய்விடும். இப்படிப்பட்ட உபகாரம் செய்திருக்கிற பெரியவர் பொய்கையாழ்வார். ஆக அதத்தான் இந்த பாசுரத்திலே மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை, இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த முதல் திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்தை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன். எப்பொழுதும் சுவாமி ராமானுசர் அந்த திருவிளக்கு, அந்த திவ்ய பிரபந்தத்தை தம்முடைய உள்ளத்திலே பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டு பாதுகாக்கிறாராம். இந்த உயர்ந்த திருவிளக்குக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சுரட்சிதமாக இருக்க வேண்டும். ஆக
தம்முடைய திருவுள்ளம் அதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அதிலே இந்த விளக்கு முதல் திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்தை வைத்து எப்பொழுதும் அந்த பாசுரங்களிலே மிகவும் ஈடுபட்டு அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாசுரங்களையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இருத்தும் பரமன், அப்படிப்பட்ட சுவாமி ராமானுசர் பரமன். இப்ப இந்த விளக்கை தம்முடைய திருவுள்ளத்திலே வைத்துக்கொண்டு அதனால என்ன செய்கிறார்னா, நமக்கெல்லாம் அஜ்ஞானத்தை போக்கடித்து உயர்ந்த ஞானம் பக்தியை வளர்க்கிறார். ராமானுசருக்கு இனிமேதான் பக்தி ஞானம் வளரப்போகிறதான்னா இல்லையே, அவர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆனாலும் தம்முடைய திருவுள்ளத்திலே இந்த விளக்கை கொண்டிருக்கிறார். எதற்காகனா, ராமானுசனுடைய அடியவர்களான நமக்காக, நமக்கு அந்த அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆக ராமானுசரே குரு. கு என்றால் அஜ்ஞானம், இருட்டு. அதை போக்கடிப்பவர் யாரோ அவர்தான் குரு. ராமானுசர் தான் இந்த விளக்கை கொண்டு நம்முடைய அந்த அஜ்ஞானம் அறிவின்மையை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சாஸ்திரங்களிலே குரு சாட்சாத் பரபிரம்ம, குருரேவ பரபிரம்ம என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருவே பரபிரம்மம், பரபிரம்மம் வேறு யாரோ, ஆச்சாரியன் வேறு யாரோ என்று பிரித்து பார்க்க வேண்டாம். இருவரும் ஒருவரே என்று தெரிந்து கொண்டு உயர்ந்த பக்தியோடு ஆச்சாரியனை அணுகி எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக அப்படிப்பட்ட பரபிரம்மமாகவே இருக்கும் சுவாமி ராமானுசர். அதனால தான் பரமன். பரமன்னா இவர்தான் பரமாத்மாவை போலே அவ்வளவு உயர்வு, அந்த பெருமையை கொண்டிருப்பவர் சுவாமி ராமானுசர். அவருக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ யாரும் இல்லை. பரமன், இயம் இறையவனே. அப்படிப்பட்ட ராமானுசன் அவர்தான் நமக்கெல்லாம் இறைவன். இறைவன் சொன்னால் சேஷி, தலைவன் அர்த்தம். பரமாத்மான்னு சொன்னால் தனக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ இல்லை என்ற பொருள் கிட்டும். இப்ப ராமானுசர் மிகவும் உயர்ந்தவர். அவர் மிகவும் உயர்ந்தவராக இருந்தால் நமக்கு என்னன்னா, நமக்கெல்லாம் அவர் தான் தலைவர். சேஷின்னா நமக்கெல்லாம் தலைவர். எப்போ அவர் தலைவனாகவும் இருக்கிறாரோ அப்ப நாமெல்லாம் அடிமை. அவருக்கு அன்போடு அத்தனை கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறார். அப்போ சுவாமி ராமானுசர் பொய்கையாழ்வார் திறத்திலே மிகவும் ஈடுபட்டவராய் அவரையே தமக்கு சுவாமியாக கொண்டு அவருடைய திவ்ய பிரபந்தத்தை தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு நமக்கு அந்த அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை வழங்குகிறார். ஆக பரமனாக இருந்து இறைவனாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துகிறார். அத்தகு ராமானுசருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.